போக்கிமான் கோக்குள்ள மே மந்தில் என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்டார் ரைட்ஸ்லாம் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, மெகா ரைட்ஸ்லாம் எது இதில் இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ ஏன் புதுசாக ஜெஜெண்டா மேக்ஸ் போக்கிமான்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க, இந்த மந்தில் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ண தட்டி விட்ருங்க. ஜஸ்ட் 15 லைக் தான் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ ஏன் அந்த 15 லைக்கை ரீச் பண்ண வச்சுருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிபிஏ கேமர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வித்அவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மே மந்த்ஸில் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா May 2 to May 7 வரைக்கும் க்ரோயிங் அப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட்ஸை பற்றி ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பேர்ஸ் வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ May 3 அன்றைக்கி மெகா கிங்ஸ்கான் ரைட் டே கொடுத்துருக்காங்க. May 10 to May 18 வரைக்கும் க்ரௌன் கிளாஷ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். May 10 to May 11 வரைக்கும் டைனாமேக்ஸ் சீகூன் மேக்ஸ் பேட்டல்ஸ் வீக்கெண்டாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு இந்த டைனாமேக்ஸ் சீகூன் அப்படின்றது போக்கிமான் கோக்குள்ள வரப்போகுது. மே கம்யூனிட்டி டே அப்படின்ற ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான போக்கிமான்ஸ் அறிவிக்கலனாலும் இப்போதைக்கு மே கம்யூனிட்டி டே அப்படின்ற ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது May 11 அன்றைக்கி நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். க்ரௌன் கிளாஷ் டேக் ஓவர் அப்படின்ட்டு இப்போதைக்கு ஒரு ஈவெண்ட் May 14 to May 18 வரைக்கும் இந்த ஈவெண்ட் அப்படின்றது நடக்க போகுது. ஷேடோ ரைட் டே ஒன்று நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அது May 17 அன்றைக்கி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஃபைனல் ஸ்ட்ரைக் கோ பேட்டில் வீக் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட May 21 to 27 வரைக்கும் இந்த ஈவெண்ட் அப்படின்றது நடக்குதுன்னு கூட சொல்லலாம். மே கம்யூனிட்டி டே கிளாசிக்கும் நடக்க போது. கிட்டத்தட்ட 2 கம்யூனிட்டி டேஸ் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மே கம்யூனிட்டி டே கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் May 24 அன்றைக்கி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஜெஜெண்டா மேக்ஸ் மேக்ஸ் பேட்டில்ஸ் அதுக்காக அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெஜெண்டா மேக்ஸ் போக்கிமான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சாம்பை ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டில் புதுசாக இப்போதைக்கு போக்கிமான் குரூப்பில் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறது May 25 அன்றைக்கி இந்த போக்கிமான் அதாவது ஜெஜெண்டா மேக்ஸ் மேட்ச் சாம்பை ரிவீல் பண்ண போகிறாங்க போக்கிமான் கோக்குள்ள. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது 5 ரைட்ஸில் இருக்கக்கூடிய போக்கிமான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேப் ஃபினி வந்து பார்த்தீங்கன்னா May 1 to May 12 வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்லலாம். நேச்சர் மேட்னஸ் அப்படின்ற ஒரு அட்டாக்கை இது கெட் பண்ணிக்கும். இது கிட்டத்தட்ட நீங்கள் முடிக்கும் போது ரைடை முடிக்கும் போது May 12 to May 25 வரைக்கும் யுக்ஸி ஆசல்ஃப் மிஸ்பிரிட் இந்த 3 போக்கிமான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் அப்பியர் ஆக போது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யுக்ஸி ஏசியா பெசிபிக் ரீஜன்லையும், மிஸ்பிரிட் யூரோப், த மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா இந்த ரீஜன்லையும், ஆசல்ஃப் அமெரிக்காஸ் அண்ட் கிரீன்லாண்ட் சைட்ஸ்லையும் இது 3 போக்கிமான்ஸும் அப்பியர் ஆக போதுன்னு கூட சொல்லலாம். May 26 to June 3 வரைக்கும் டாபோ போலோ அப்படின்ற ஒரு போக்கிமான் நேச்சர் மேட்னஸ் அப்படின்ற ஒரு அட்டாக்கை கெட் பண்ணி டாபோ போலுவும் இப்போதைக்கு ரைட்ஸில் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். மெகா ரைட்ஸ் அப்படின்ட்டு மெகா ரைட்ஸ் பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மெகா ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் May 1 May 12 வரைக்கும் மெகா ஹவுண்டூம் அப்படின்ற ஒரு போக்கிமான் கோவை கான்கர் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாரு. May 12 to May 25 வரைக்கும் மெகா கேரடோஸ் அப்படின்ற ஒரு போக்கிமான் கான்கர் பண்ண போகிறாரு. May 25 to June 3 வரைக்கும் மெகா அல்டேரியா போக்கிமான் கோக்குள்ள கான்கர் பண்ண போதுன்னு கூட சொல்லலாம். ஷேடோ ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட மே மந்த்க்கான ஷேடோ ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெஜிராக் ஷேடோ வெர்ஷன் இதுதான் இங்கே ஷேடோ ரைட்ஸில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ ரைட்ஸ் அப்படின்றது நடக்கும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரைட்ஸ் அதங்க இருக்கும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ரெஜிராக்ஸை பிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த ரெஜிராக் ஷேடோ வெர்ஷன் உண்மையிலேயே ஒர்த்து தானா அப்படின்ட்டு வீடியோ போடலாம்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி எமோஜியை கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ எத்தனை ஸ்மைலி எமோஜிஸ் வருது அப்படின்றத பார்த்துட்டு ரெஜிராக் ஷேடோ வெர்ஷன் ஒர்த்து தானா அப்படின்றதுக்கான தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம். ஸோ போக்கிமான் கோ மே ரைட் ஹார்ஸ் அப்படின்ட்டு பார்த்துருவோமா. ரைட் ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜெம்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் டைமில் இந்த ரைட் டே அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரைட்ஸ் 5 ஸ்டார் ரைட்ஸாக இருக்கட்டும், இந்த மெகா ரைட்ஸாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ரைட் ஹாராக கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த 1 hourல ஊர்பட்ட ஜெம்ஸில் ஒரே விதமான போக்கிமான்ஸ் ஸ்பான் ஆகும். ஸோ அதை தான் ரைடார்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரைடார் என்ன டைமிங்கில் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 6 PM to 7 PM லோக்கல் டைமுக்கு 5 ஸ்டார் ரைஸில் இருக்கக்கூடிய போக்கிமான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகும்னு கூட சொல்லலாம். இதுக்கான ரைடார்ஸ்க்கான டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேப் ஃபினியை பொறுத்த வரைக்கும் May 7 அன்றைக்கி இந்த ரைடார் அப்படின்றது நடக்குதுன்னு கூட சொல்லலாம். May 14 and May 21 வந்து பார்த்தீங்கன்னா யுக்ஸி மிஸ்பிரிட் ஆசல்ஃப் இது 3த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைடார்ஸ் அப்படின்னு நடக்குதுன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 தடவை ரைடார் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ May 28 அன்றைக்கி டாபோ புளோ அப்படின்ற ஒரு போக்கிமானுக்கு ரைடார் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தது ஜெஜெண்டா மேக்ஸ் பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெஜெண்டா மேக்ஸ் மேட்ச் சாம்பை டிபியூட் பண்ணியிருக்காங்க. மே மந்த்க்கான டிபியூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஜெண்டா மேக்ஸ் மேட்ச் சாம்பை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 டைனாமேக்ஸ் போக்கிமான்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் டைனாமேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஜெஜெண்டா மேக்ஸ் போக்கிமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமானுக்குள்ள ரிவீல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரிவீல் பண்ணிட்டு போனாங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் ஈவெண்ட் அப்போது நம்ம மெகா கெங்காரை நம்ம போக்கிமான் கோக்குள்ள பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ் பேட்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்டில்ஸ் இது தனியாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம போக்கிமான் கோக்குள்ள டைனாமேக்ஸ் ஜிம்ஸ் அப்படின்றது தனியாகவே இருக்குது. ஸோ அதுக்கான ஈவெண்ட்ஸ் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய போக்கிமான்ஸ் என்கவுண்டர் பண்ண போகிறது எந்தெந்த போக்கிமான்ஸ்க்கெலாம் அந்த ஜிம்ஸ் அப்படின்றது அப்பியர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் சார்மேண்டர்
அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 to May 5 வரைக்கும் சார்மண்டர், பீடவ், கிரையோகனல், ஹூலு அண்ட் ஃபாலிகன்ஸ் இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா டைனமேக்ஸ் ஃபார்மாக இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். May 5 to May 12 வரைக்கும் புல்பசார், மாச்சாம், பெல்டம், குரூக்கி இதனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனமேக்ஸ் ஃபார்மில் இருக்க போது. May 12 to May 19 வரைக்கும் கேஸ்லி, சான்ஸே, ட்ரில், பெர்ட்ரான், மாக்கா, ஃபாலிகன்ஸ் இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமேக்ஸ் ஃபார்மில் இருக்க போது. May 19 to May 26 ஸ்குரிடல், கிராபி, சாலபி, பெல்டும் இதனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைனமேக்ஸில் பேட்டில்ஸில் அந்த ஜிம்ஸில் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். May 26 to June 2 வரைக்கும் கேஸ்லி, பீடவ், ரூக்கி டி அண்ட் அப்படின்ட்டு ஒரு புது புகைமான்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது எந்த ஈவெண்ட்டில் ரிவீல் ஆக போகுதுன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த புகைமான இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ரூக்கி டி அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாலிகன்ஸ் இதனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த டைனமேக்ஸ் பேட்டில்ஸில் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம். போக்கேமான் கோ மே மேக்ஸ் பேட்டில்ஸ் அதாவது மேக்ஸ் மண்டேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடர்ஸ் மாதிரி தான் இதுவும் அப்பியர் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டைமிங்ஸில் மட்டும் தான் இதாகும். ஸோ அந்த விதத்தில் 4 மண்டேஸ்லேயுமே 4 ரைடர்ஸ் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மண்டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது May 5 அன்றைக்கி குரூக்கி டைனமேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நடக்க போகுது. அது கிட்டத்தட்ட ரைடார் அப்படின்ற மாதிரி நடக்க போகுது. May 12 கேஸ்லி டைனமேக்ஸ் வெர்ஷனுக்கு நடக்க போகுது. May 19 அன்றைக்கி சாலபி டைனமேக்ஸ் வெர்ஷனுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். May 26 அன்றைக்கி ரூக்கி ஜி அதுக்கு டைனமேக்ஸ் வெர்ஷனுக்கு அந்த ரைடார் அப்படின்றது நடக்குதுன்னு கூட சொல்லலாம். மே மந்த்க்கான ஸ்பாட்லைட் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாட்லைட் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் கைஸ் கிட்டத்தட்ட ஒரு சர்டைன் போக்கேமான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் அப்பியர் ஆகும். கிட்டத்தட்ட அதுக்கு ஷைனி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்கேமான்ஸை விட அதாவது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற வைல்டு ஷைனி ரேஷியோவை விட ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதுக்கான போனஸஸும் இருக்கும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்லைட் ஹவர் பக்கம் போகும்போது ஸ்பாட்லைடர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபஃப்ரூக்கான ஸ்பாட்லைடர் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் ஃபஃப்ரூக் என்னைக்கு ஸ்பாட்லைடர் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா May 6 அன்றைக்கி இந்த ஃபஃப்ரூக் ஸ்பாட்லைடர் அப்படின்றது நடக்க போது. 2x கேட்ச் கேண்டி கிடைக்க போது. கிட்டத்தட்ட போக்கேமான்ஸை பிடிக்கிறது மூலியமாக 2 மடங்கு கேட்ச் கேண்டி கிடைக்க போது. ஸோ 4 கேண்டிஸ் அப்படின்றது ஈஸியாகவே கெட் ஆக போகுது. சாண்டி கேஸ்ட்கான ஸ்பாட்லைடர் May 13 அன்றைக்கி நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபரிங் கேண்டி 2xல நடக்க போது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்டி கேஸ்ட்டை உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்லை வேறு எதுனா லெஜெண்டரி போக்கேமான்ஸை பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த டைமிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 2x ட்ரான்ஸ்ஃபர் கேண்டிஸ் அப்படின்றது கிடைக்கும்னு கூட சொல்லலாம். பூச்சியானாக்கான ஸ்பாட்லைடர் அப்படின்றது நடக்க போது. May 20 அன்றைக்கி இந்த பூச்சியானா ஸ்பாட்லைடர் அப்படின்றது நடக்க போது. இதுக்கு 2x எவால்வ் எக்ஸ்பி கொடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டன் டைமில் எல்லா போக்கேமான்ஸையும் கிட்டத்தட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய எவால்வ் பண்ண போகிற போக்கேமான்ஸ் மொத்தத்தையும் அந்த சர்டன் டைமில் எவால்வ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பி அடிஷ்னலாக ஆட் ஆகும்னு கூட சொல்லலாம். உங்களால் ஈஸியாக லெவலப் ஆக முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது கோலட்கான ஸ்பாட்லைடர் அப்படின்றது நடக்க போதுன்னு கூட சொல்லலாம். கோலட் அப்படின்ற ஒரு போக்கேமான் குக்கில் ஒரு பெஸ்ட்டான போக்கேமான். ஸோ இன்னும் பிடிக்காம இருந்தீங்கன்னா மறக்காம பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கான ஃபைனல் ஃபார்மாக கோல்ட் ருக்கு அப்படின்ற ஒரு போக்கேமான் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோலட்கான ஸ்பாட்லைட் என்னைக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா May 29 தனியாக நடக்குதுன்னு கூட சொல்லலாம். 2xக்கான கேட்ச் ஸ்டார்டர்ஸ் அப்படின்றது கிடைக்க போது. கிட்டத்தட்ட இந்த போக்கேமான்ஸை பிடிக்கிறது மூலிமா 2x ஸ்டார்டர்ஸ் காஃப்ட் ஆகும். ஸோ 600 ஸ்டார்டர்ஸ் அப்படின்றது ஈஸியாகவே கிட்ட போதுன்னு கூட சொல்லலாம். ஈவெண்ட்கான ப்ரிவியூஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கே நிறைய ஈவெண்ட்கான டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்கான ப்ரிவியூஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஈவெண்ட்ஸை பற்றின அப்டேட்ஸ் போட்டுருந்தோன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ முடியும் போது அந்த எண்டில் நான் அட்டாச் பண்ணி விட்டுறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாகவே அந்த வீடியோஸை பார்த்துக்க முடியும். க்ரோயிங் அப் ஈவெண்ட் அப்படின்ற ஒன்று இப்போதைக்கு போக்கேமான் குக்கில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400 கேண்டிஸ் கொடுத்து எவால்வ் பண்ணக்கூடிய போக்கேமான்ஸ். நீங்கள் பட்டுன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு மெல்டன் கொடுப்பாங்கன்ட்டு. மெல்டனுக்கான தனியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அதை தவிர்த்து மீதி எல்லா போக்கேமான்ஸுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 400 கேண்டிஸ் கொடுத்து நீங்கள் எவால்வ் பண்ண போகிற போக்கேமான்ஸ். அந்த போக்கேமான்ஸ்லாம் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா மேஜிகார், சாப்ளூ அண்ட் விம்பாட். இதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரே ஒரு ஈவெண்ட்டாக இதை அறிவிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த ஈவெண்ட்கான போனஸஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2x XP ஃபார் கேச்சிங் போக்கேமான்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2x கேண்டிஸும் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கேண்டிஸ் அப்படின்றது ஈஸியாக ஒரு போக்கேமான்ஸை பிடிக்கிறது மூலியமாக உங்களுக்கு ஈஸியாகவே காஃப்ட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேஜிகார், ஸ்வாப்ளூ அண்டு ஷைனி விம்பாட் இது மொத்தத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஷைனி ரேஷியோவை அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஷைனி கேரக்டர்ஸ் கெட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்க போது இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்கான ஈவெண்ட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ வந்ததுமே மறுநாளே வந்துடும் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மெகா கேங்கிஸ்கானுக்கான ரைட் டே அப்படின்றது இந்த மந்தில் நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மெகா கேங்கிஸ்கான் அப்படின்னு ஒரு போக்கேமான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் டிபியூட்டாக வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ரிமோட் ரைட் லிமிட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு அட்டாக்கை இந்த ரைடாரில் கெட் பண்ணணும்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகா ரைடாரில் அது கெட் பண்ணிக்கணும்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் மொத்தமே வச்சு ஷைனி என்கவுண்டர் ஆஃப் மெகா கிங்கிஸ்கான் அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த கிங்கிஸ்கான் ரைட் டே அப்படின்றத அறிவிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த மாதத்துக்கான ரிசர்ச் பிரேக் த்ரூஸில் என்னென்னடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்ச் பிரேக் த்ரூஸ்லாம் ஒன்றுமே கிடையாது கேஸ். கிட்டத்தட்ட 7 நாள் ஸ்ட்ரீக்கை முடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த பாக்ஸில் வரக்கூடிய என்கவுண்டர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இது என்னென்ன இருக்க போகுது அப்படின்ட்டு பார்த்துருவோமா. மேரவேக், லோலன் வெர்ஷன், மாவைல், டர்ஜிகான், ஃப்ரிஜிபேக்ஸ், ஜகாமோ, சார்டிகேட்
இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஃபீல்டு ரிசர்ச் டாஸ்க்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் பிரேக் த்ரூஸ்லையும் இதுதான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஏன் ஒரு ஈவெண்ட்டுக்கும் இந்த ரிசர்ச் பிரேக் த்ரூஸ் அப்படின்றது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டைம் ரிசர்ச்சஸும் புதுசாக ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த என்கவுண்டர்ஸும் பட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போது. இந்த ஈவெண்ட் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மைட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு சீசனுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கு. அந்த சீசனும் இப்போதைக்கு கிட்டத்தட்ட எண்ட் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். ஜூன் 3 நீங்கள் எண்ட் ஆக போகுது. மே ஜூன் அடுத்த மாதம் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் மந்த் மே மந்த் தான் லாஸ்ட் மந்த் இந்த மைட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு. ஸோ இதுக்குள்ளேயே ஒருபட்ட டைனமிக்ஸ் போக்கேமான்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய ஈவெண்ட், அதாவது இல்லை அந்த சீசன்லேயோ ஊருப்பட்ட போக்கேமான்ஸ் இன்னுமே டைனமிக்ஸ் ஸ்பெஷலில் நிறையவே ரிவீல் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் அதை பற்றி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க, அது மட்டும் இல்லாமல் போக்கேமான் கோ சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. கிட்டத்தட்ட 15 லைக் டார்கெட்டாக வச்சிருக்கோம். ஸோ அந்த டார்கெட்டை லைக்கை கெட் பண்ண வைப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட்.